இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது கேஎல் டுடே கெஸ்டிங் 2025 நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தினசரி நம்ம கொடுக்குற கணிப்பில் கண்டிப்பாக வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்குற வீடியோவை ஒரு கிளான்ஸாக டெய்லியும் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் என்ன போர்டில் என்னென்ன மாதிரி நம்ம வெற்றிகளை கொடுத்துருக்கோம், வெற்றி கொடுத்துருக்கோமா இல்லையா, போர்டு பாஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நம்ம சொல்லப்போனால் இந்த ஒரு வாரமாக நம்ம சொல்கிறது, நம்ம சொன்ன கணிப்பு எல்லாமே கரெக்டாக நம்ம வெற்றி வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறோமோ அதுதான். இதில் ஏதாச்சும் ஒரு போர்டில் வரும், ஏதாச்சும் ஒரு இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்ம சொல்லவே இல்லை. அதனால் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் வளருவோம், நீங்களும் வளருவீங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஒரு சில ட்ரிக்ஸும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நிர்மல் 416 24ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தா, நம்ம கொடுத்துருந்த கணிப்பு நம்ம கொடுத்தது ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 22 70 64 36 3011 இது தான் நான் கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 3275. ஏபி 27 பாஸ் ஆகிடுச்சா? என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏபியில் 27 பாஸ் ஆகிடுச்சு. ஏபி டி போர்டில் நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன். ஆனால் டி போர்டில் 3 ரிசல்ட்டு, நான் 2 கொடுத்துட்டேன். சி போர்டில் என்ன பண்ணிட்டேன்னா, நான் 0 கொடுத்துருக்கேன். இவன் 0க்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பவரில் எடுத்துட்டான். நான் நேற்று கொடுத்த கணிப்பில் 2 போர்டு மட்டும் மிஸ்ஸு. அது டி போர்டும் சி போர்டும் மட்டும் மிஸ்ஸு நண்பர்களே. மற்றபடி நான் கொடுத்ததில் ஏபி 27 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் 2க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இது இப்போ தானே சொல்கிறேன் அப்படின்னா பழைய வீடியோ நேற்று போட்ட வீடியோ கூட ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ இவ என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டுங்க. ஒரு நாள் லாஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு கணக்கு வருது. ஒரு நாள் மிஷின் நம்பரை வச்சு கணக்கு வருது. அப்படிங்கும்போது மிஷின் நம்பரில் என்ன கணக்கு வருதோ அந்த கணக்குக்கு தான் எடுக்கிறான். அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட்டை வச்சு வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக மிஷின் நம்பரை வச்சு தான் இவன் இறக்குவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நான் ஐடியா பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கணிப்புகளை வாங்கிக்கலாம். அதுக்கு இதுதான் நம்மளுடைய நம்பர். இந்த நம்பரை நோட் பண்ணிங்க. இதுக்கு நான் 150 அப்படின்னு சார்ஜ் பண்ணுறேன். நான் எப்பப்பெல்லாம் கெஸ்ஸிங் கொடுப்பேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். 150 ரூபா இதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். நான் எப்பப்போ இந்த கெஸ்ஸிங் கொடுப்பேன் அப்படின்றத பார்த்தா, வாரத்தில் சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த காரூன்யா அன்னைக்கு மிஷின் நம்பரை வச்சு தான் ரிசல்ட் வரும். இன்றைக்கி எம்சி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மேலே இது பண்ணிக்கிறேன். நான் கொடுக்குறது ஒரு வாரத்தில் இன்றைக்கி மிஷின் நம்பர் வச்சு, அதனால் இன்றைக்குரிய காரூன்யா இன்றைக்கி கண்டிப்பாக மிஷின் நம்பர் வச்சு தான் வரும். அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வாரத்தில் சனிக்கிழமை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கும்போது திங்கக்கிழமை,
சனிக்கிழமை, திங்கக்கிழமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கும்போது நான் எவ்ரிடே வீடியோ போடும்போது இன்றைக்கி ரிசல்ட்டை வச்சு வருது, இன்றைக்கி மிஷின் நம்பர் வச்சு வருதுன்ற மாதிரி நான் தெளிவாக பிரிச்சிடலான்னு இருக்கேன். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்குக்கு எனக்கு வந்து நான் கெஸ்ஸிங் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வர விட்டு அதுலேருந்து வர நம்பர் அதில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க கூட. எப்படின்னா இந்த 6460 இருக்குது இல்லையா கணக்கு, இந்த 6460க்கு நான் மிஷின் நம்பர் வச்சு எடுத்தது 6560. ஓகேங்களா? அதுக்குரிய இது கூட நான் இங்கே எழுதியிருக்கேன். மிஷின் நம்பர் வச்சு 6460க்கு நான் கணக்கு எடுத்தது 6560. அதில் ஒரு நம்பர் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து 2270 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அதுக்கு இவன் என்ன பண்ணிட்டானா 3275 வச்சுட்டான். அப்படிங்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிஷின் நம்பர், ஒரு நாள் ரிசல்ட்டு, ஒரு நாள் மிஷின் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக மாறி மாறி வருதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் நான் வந்து இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு அப்படிங்கிற மாதிரி, அப்படி சப்போஸ் இல்லை எனக்கு டெய்லியுமே எனக்கு வந்து கேசி நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் இது தான் சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு போர்டில் வரும் ப்ரோ எதாவது அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக இதுதானா இதுதான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இன்றைக்கி என்ன கணிப்பில் இருக்குது, இன்றைக்கி என்ன மாதிரி எடுக்க போகிறான், எப்படி வரப்போகுது, கடன் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஏன்னா இதுவே இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லிட்டேன். ஓகே, காருண்யா 640. நம்ம வந்து காருண்யா 640க்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு வேளை ரிசல்ட் மெத்தடாக வருமா அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஆனால் வந்து 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வர வச்சு கன்ஃபார்மாக வர்றதுல தான் நம்மளுக்கு என்ன கணக்குங்கிறது சரியாக தெரியும். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு, அதாவது நம்மளுக்கு வந்த 3275 அப்படிங்கிற அந்த நம்பர் அப்படிங்கிற கணக்குக்கு வந்து இது எடுத்தால், இந்த 3275 அப்படிங்கிற கணக்குக்கு எடுத்தால் நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா 3275க்கு நம்மளுக்கு வர்ற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் தான் வந்திருக்கு. அதில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்த கணக்குக்கு நான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி வரக்கூடியதில் 3275க்கு ஒரு வேளை இவர் ரிசல்ட்டை வச்சு வச்சால் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை இவர் ரிசல்ட்டை வச்சுட்டான்னா இறங்கக்கூடிய நம்பரில் என்ன கணக்கு வருதுன்னா 3275க்கு அப்படியே டைரெக்டாக விட்றேன். 3க்கு 4, 2க்கு 9, 7க்கு 4, 5க்கு 8 இது வரலாம். அப்படி இவன் ஒரு வேளை இப்படி இந்த கணக்கிலலாம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஒரு வேளை நான் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இது நான் இப்போ கெஸ்ஸிங் கொடுக்குறப்போ ரொம்ப இதுவாக தான் இருக்கும், இப்போ இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் ஷாக்காக கொடுப்பான்னு நான் சொல்லியே தான் ஒரு நாள் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதனால் அதையும் இதை ஓரளவுக்கு இல்லை இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்களா, அதுதான் வாய்ப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ரிசல்ட்டாக நிற்கும். அது மட்டும் நான் வந்து கேரண்டியாக சொல்லிடுறேன். 49, 48 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு நான் எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து 275 அப்படின்ற டார்கெட் இருக்கும்போது, ஒரு வேளை இவன் மிஷின் நம்பராக எடுக்காமல் இவன் வந்து ஒரு வேளை மிஷின் நம்பரில் வராமல் ஒரு வேளை ரிசல்ட் நம்பரில் வந்தால் இந்த நம்பர் வரும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த போர்டு கணக்குப்படி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி 9 இருக்குது. ஓகேவா? நான் போர்டு கெஸ்ஸிங்கே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக பி போர்டில் இன்றைக்கி 4 உண்டு. சி போர்டில் கண்டிப்பாக 5க்கு 8 உண்டு. ஓகேவா? நான் வந்து 948ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இது நோட் பண்ணி வச்சுங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சப்போர்ட் நம்பராக வந்தால் என்ன வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதோ அதையும் உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சிடுறேன், பார்த்துங்க. 2, 7, 5. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்னது? 948. இங்கே இருக்கிறது என்னது? 947. உங்கள் கணக்கு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து
ரிசல்ட் வைஸாக எடுத்தேன். ஆனால் 275 அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாகவே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 947 48 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாமே நேற்று வந்து என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா 701 702 யோசிச்சிருப்பாங்க. 701 கன்ஃபார்மாக வரும்னு நினச்ச நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு வந்து இன்றைக்கி சொல்கிறீங்க. ஓகேவா? நான் நினச்சேன் ப்ரோ 701ன்னு, ஆனால் 275 அடிச்சிட்டான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் 701 கண்டிப்பாக நேற்று யோசிச்சிருப்பீங்க. 701 702 எந்தெந்த நண்பர்கள் நினச்சிங்களோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ஏன் அவன் அதை கொண்டு வரலாங்கிற விஷயத்தை நான் அடுத்த கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? சரி நண்பர்களே, 948 947 இது என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. அப்படி ஒரு சமயம் இவன் வந்து ஒரு வேளை இவன் இந்த 275 போது இந்த போர்டில் என்ன வருது அப்படின்றத ஒரு தடவை பார்ப்போம். நான் ஏன் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி 2 செட்டுனா, ஏன்னா இன்றைக்கி இவன் மிஷின் நம்பரை வச்சு தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வாரமாகவே நான் பார்த்துட்டேன் இவன் பேட்டர்ன் எப்படி கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நண்பர்களே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஓகேவா? ஓகே நண்பர்களே, 275 அப்படிங்கும்போது 275 ஓகே, 2க்கு 7 ஓகேவா, 7க்கு 1, 5க்கு 8 அப்படின்னா 718ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுங்க. இவ்வளோ தான். நான் இப்போதைக்கு கொடுக்குறது கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 948 947 718 ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரி, நீ சொன்னியே இந்த மிஷின் நம்பர் கணக்குப்படி அவன் வச்சான்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? தாராளமாக சொல்லிடுறேன். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நான் ஏன் இப்படி நான் சொல்கிறேன், எப்படி வந்து நீ இதை சொல்லலாம், எப்படி வந்து நீ கரெக்டாக நீ சொல்கிற அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா? தாராளமாக அதுக்குரிய நான் வந்து அதுக்குரிய கணிப்புகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன். என்னென்னா, நம்மளுக்கு 4234 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குதுங்களா? சரி, 4234 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவன் மிஷின் நம்பரில் என்ன வச்சான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மிஷின் நம்பரில் வந்து எனக்கு 2975 ஓகேவா? நேற்று இதில் மிஷின் நம்பர் எல்லாமே தப்பாக இருக்குது. அதாவது 0560 6460 கணக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேராக 6060 அப்படிங்கிற கணக்கு அடித்ததில் நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை காமிக்கணுங்கிறதுக்காண்டி காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு 560 ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அன்றைக்கி முந்தானத்து வந்து மிஷின் நம்பர் என்ன தெரியுங்களா? முந்தானத்து வந்தது 6460க்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2975 ஆர் சம்திங் எல்ஸ் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். உங்களுக்கு 6460 எங்கே அடித்தாங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல காமிச்சிடுறேன். 2975 நினைக்கிறேன் முந்தானத்து வந்து ரிசல்ட் மிஷின் நம்பர். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. இதில் 6460 நான் கணக்கு எடுத்ததில் எனக்கு 975 ஆமாம் நண்பர்களே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மிஷின் நம்பர் வந்து 2975 முந்தானத்து 2975ங்கிற நம்பருக்கு 6560 அப்படின்னு நான் கணக்கு எடுத்ததில் அவன் 6460ன்னு வச்சுட்டான். 2975 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனித்து தான் ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா, மிஷின் நம்பரில் எப்படி வைப்போம், நீ என்ன சொல்கிற கதை அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்குரிய ப்ரூஃப் அப்படியே டைரெக்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு அன்றைக்கி மிஷின் நம்பர் என்ன தெரியுங்களா? 2975 எப்போ முந்தானத்து 2975
இந்த 2975ல் நான் இந்த இடத்துல 6க்கு 7 அப்படிங்கும்போது நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன், 3 எடுத்துக்கிட்டேன். 6க்கு 7னா இந்த இடத்துல 2க்கு 3. ஓகேச்சா? இங்கே வந்து 9க்கு 1ன்னு வந்துச்சு. அப்படிங்கும்போது 9க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பவர் எடுத்தோம்னா 9க்கு 5. ஓகேவா? 7க்கு 5 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா 7க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 5 எடுத்துக்கிட்டு 4க்கு 0 அப்படிங்கும்போது 5க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 551ன்னு ஒரு செட்டு எடுத்தேன். ஓகேங்களா? இதே மாதிரி 975ன்னு இன்னொரு இடத்துல எனக்கு வந்த மிஷின் நம்பருக்கு நான் எடுத்ததில் டேரெக்டாக இந்த கணக்கில் வந்துச்சு. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. 2975 ரிசல்ட்டுக்கு எனக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்ததில் இதில் தான் நான் வந்து அன்றைக்கி நான் எடுத்த நம்பர்ஸில் டேரெக்டாக பாஸ் ஆணுச்சு. 975 நீங்களே பார்க்கலாம். நான் இது ஒரு ப்ரூஃபாக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்னடா போட்டு வர வரன்னு அறுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. 974 இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா 6974 இருக்குது. அதே மாதிரி 975 நான் இந்த வருஷத்துலேயே இருக்குது. நான் அதை மட்டும் காமிச்சிடுறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததில் அந்த கடைசியாக நான் எப்படி டார்கெட் பண்ணேன்னா, அந்த மிஷின் நம்பரில் 6974 இருக்கா, இதில் 7150 அப்படிங்கிற மாதிரி. அது நேற்றே நான் உங்களுக்கு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு வந்துருக்கலாம். இதில் 2975 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 974 அப்படிங்கிற டேபிளில் எங்கே இருக்குது இந்த 974 அப்படின்ற போது இந்த இடத்துல 6974 நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே மிஷின் நம்பர் 2975 இப்படின்னு கணக்கு எடுக்கும்போது தான் எனக்கு வந்து 6560 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செட்டு மாட்டுச்சு. ஆனால் அன்றைக்கி 6460 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அதனால தான் ஒரு நாள் மிஷின் நம்பரில், ஒரு நாள் ரிசல்ட் நம்பரில். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஷின் நம்பரில் வந்த அந்த நம்பர் 75ன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று மிஷின் நம்பர் வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் மாறி காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நேற்று வந்து மிஷின் நம்பர் நேற்று நான் அதையும் எழுதி தான் வச்சுருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று மிஷின் நம்பர் வந்து மிஷின் நம்பர் நான் இங்கே எழுதி வச்சு மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. அதான் மிஷின் நம்பர்லேருந்து அந்த 75 இறங்குனுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எனக்கு கொஞ்சம் அதுதான் தெரியுது. மிஷின் நம்பர் கூட நேற்று இங்கே எழுதி வச்சுருந்தேன், அது மறந்துட்டு. அதனால தான் ஒரு சில நாள் மிஷின் நம்பர், ஒரு நாள் பவர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. சரிங்களா? அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் 2:30 மணிக்கு மெசேஜ் அனுப்பினா மட்டும் போதும். உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்பி எனக்கு 150 அனுப்பிவிட்டிங்கன்னா, ஏபிசியில் போர்டில் என்ன வைக்கணும், ஏபிசியில் என்ன செட்டு முக்கியமான செட்டு அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கேன். தினசரி வேணும்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு 150 அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணி நான் இப்போ சார்ஜ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இது பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா தகவல்கள் என்ன தகவல் என்ன மாதிரி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒளிமறைவு எதுவும் இல்லாமல். ஏன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறணும், நானும் வரணும். அல்ல அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்குரிய கணிப்புகள். சரிங்களா? 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வச்சு தான் ஓரளவுக்கு எனக்கு வேறு கணிப்பெலாம் எதுவும் வரும். ஆள்பட பொறுத்த வரைக்கும் 9க்கும் 4க்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நம்ம கொடுக்குற கணிப்பு 948, 947, 718 இவ்வளோ தான். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ போர்டில் 9ம், பி போர்டில் 4ம், சி போர்டில் 8ம் கண்டிப்பாக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி கொஞ்சம் இறக்கி வச்சானா 7 வைக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.